நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தேவன், வார்த்தையிலே உண்மையுள்ள கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த வாக்குத்தத்த ஆராதனை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் நடத்தின சிறுவேல் தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். இம்மட்டும் காத்த எபெனேசர் இனிமேலும் எங்களை காக்க வல்லவராயிருக்கிறீர். நீர் கர்த்தர், நீர் மாறாதவர் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியாய் ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தி ஆசீர்வதித்து ஊழியங்களையும் சகல பிரயாசங்களையும் குடும்பங்களையும் அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய்க்கும்படி ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு பெருக பண்ணி விருத்தடைய செய்து அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைங்கப்பா. வரவேண்டிய யாவரை துரிதமாக்கி கொண்டு வாங்க, தடையில் நீ கொண்டு வாங்க என்று நாம் மையப்படும். ஒருவராவது இந்த அதிகாலை யாரோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிடாதபடி எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளட்டும். நாம் மையப்படணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஜூன் மாதத்தை முடித்து ஜூலை மாதத்தினுடைய இந்த முதல் நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஆமென். இந்த புதிய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். மாதத்தின் முதல் நாளில் அதிகாலமே கர்த்தரை ஆராதித்து கொண்டே இந்த மாதத்தை நம்ம துவங்குறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு நாம் திரும்பி போகலாம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? ஆமென். ஜெபத்தோடு பாடுவோம், கைதட்ட வேண்டாம். ஆமென். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். புது வேலன் வந்து நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். புது வேலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சொல்லுங்க, இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், praise you, நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எதிர்க்கும் சத்துருவை துரத்துவார், எதிர்பார்க்கும் நன்மைகளை தந்திடுவார். ஆமென். எதிர்க்கும் சத்துருவை துரத்துவார், எதிர்பார்க்கும் நன்மைகளை தந்திடுவார். இந்த நாளை ஆமென் காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவார், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவார்,
தந்திடுவார், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவார். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எதிரியின் ஆயுதத்தை அழிப்பாரே, எந்த தீங்கும் அணுகாமல் காப்பாரே. எதிரியின் ஆயுதத்தை அழிப்பாரே, எந்த தீங்கும் அணுகாமல் காப்பாரே. பாடுவோம். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கோட கோடியாய் நீ பெருகுவார், குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவார். சொல்லுவோம். கோடா கோடியாய் நீ பெருகுவார், குடியாகட்டும். குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவார். ஆமென். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை glory காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி அதிகாலை வேளையில் ஆதிபுதல் நாளிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் நல்லா கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்வேன் சொன்னதோடு எல்லாரும் தொழுது கொள்வோம், ஆராதிக்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். ஆமென். நாளை எங்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே காண செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Oh, glory Lord, hallelujah, Praise the hallelujah, Lord. hallelujah. Hallelujah. Glory, glory, glory. Amen. இந்த நாளை காணச் செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சொல்லுவோம். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். புது வேலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். பாடுவோம். புது வேலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். இந்த நாளை glory காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை எல்லாரும் பாடலாம். காண செய்தார், Thank you Jesus. நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை காண செய்தார், நன்றி சொல்லுங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். பாடுவோம். இந்த நாளை உமக்கு நன்றி காண செய்தார், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு Praise the Lord. ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் இயேசுவே துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, Glory, 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 glory. ராஜா, மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில். Praise the Lord. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். அறிக்கை செய்வோம் பாடி. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். அவர் கிருபையும் என்றுமே நம்மை தொடர்ந்திடும். நன்மையும் அவர் கிருபையும் என்றுமே நம்மை தொடர்ந்திடும். நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. சொல்லுங்க. நம் ராஜா யெகோவாயிரே தேவைகள் யாவையும் சந்திப்பாரே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். அல்லேலூயா. இது யூபிலி ஆண்டு. Thank you Jesus. விடுதலை வருஷம். கட்டுகள் யாவும் நீங்கிவிடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். பாடுவோம். கட்டுகள் யாவும் நீங்கிவிடும், கண்ணீரை இயேசு துடைத்திடுவார். சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே. சிறையிருப்பை மாற்றிடுவார். யெகோவா ஷாலோம் என்றும் நம்முடனே. இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். இது யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. இது விடுதலை வருஷம். Praise the Lord. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். ஆராதிக்கலாமா? இது யூபிலி ஆண்டு. ஹல்லேலூயா. glory. இது விடுதலை வருஷமே. Praise the Lord. இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். இழந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம், இந்தியாவை நாம் மீட்டுக் கொள்வோம். யெகோவா நீசி சொல்லுங்க. யுத்தங்கள் நமக்காய் செய்திடும். யெகோவா நீசி, யெகோவா நீசி சொல்கிறார். யுத்தங்கள் நமக்காய் செய்திடுவார். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம். சொல்லுவோம். இது யூபிலி ஆண்டு, இது விடுதலை வருஷம்.
நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். கடைசரத்தை நம்ம பாட போறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். நல்லா துதிக்கலாமா, ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலின் கீழே ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டை பாடும் பொழுதே கர்த்தர் எனக்கு அப்படியே செய்வார், விசுவாசிப்போம். எனக்கு அப்படியே செய்வார் என்று விசுவாசித்து பாடுவோம். Glory, glory, glory. ஆமென். Praise the Lord. ஜெபத்துக்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலின் கீழே ஜெபத்துக்கு பதில் கிடைத்திடும். சத்துரு நம் காலின் கீழே ஜெயக்கொடியை பிடித்து கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஜெயமாய் ஜெயக்கொடியை பிடித்து கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். சொல்லி ஆராதிக்கலாமே. இது யூபிலியாண்டு. முடிஞ்சா வலது கரத்தை உயர்த்துவோம். இது விடுதலை வருஷம். எல்லாரும் வலது கை. ஆமென். இது யூபிலியாண்டு. ஒரு கையாவது உயர்த்தி இது விடுதலை வருஷம். எல்லாரும் சொல்லுவோம். இது யூபிலியாண்டு. Praise the Lord. இது விடுதலை வருஷம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷமே. ஹல்லேலூயா. இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். இது ஒரு விடுதலையின் ஆண்டு. ஆமென். Praise the Lord. சத்துரு நம்முடைய கால்களின் கீழே ஆமென் ஜெயக்கொடியை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் வாழ்ந்திட உதவி செய்வார். ஆமென். Praise the Lord. ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஆமென். விசுவாசித்து கரங்களை உயர்த்தி சோதனை பண்ணுவோமா? நல்ல ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்கலாம். ஓ பாபா பாபா பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பதில் கொடுக்கிற தேவனப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். ஹல்லேலூயா. இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். கர்த்தர் நம்ம கொடுத்த புதிய மாதத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா,
ஆண்டவரே இந்த ஜூலை மாத்த காணும்படி கிருபை செய்ததற்காய் சோதரம் 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 என்று சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சோதரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாதல முடிய ஊழியங்களையும் சகல பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து வாய்க்கப்படுகிறதுக்காய் சோதரம் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்க போகிறது. மாத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட போகிறது. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறாரு, வெற்றியை தர போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இது யூபிலியான். ஹல்லேலூயா. இது விடுதலை வருஷம். Thank you Jesus. இது யூபிலியாண்டு, இது விடுதலை வருஷம். ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வார்த்தைகள் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக, மாதம் முழுவதும் ஓடுகிறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, புது கிருபைகளை கொடுக்கும்படியாக, புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, புதிய ஆசீர்வாதங்களை தரும்படி, தெய்வீக சுகத்தினால எல்லாரையும் கர்த்தர் நிரப்பும்படியாக. ஆமே. நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரத்திலே இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நமக்கு ஏற்ற நல்ல ஆலோசனைகளை தரும்படியாக கரங்களை உயர்த்தி கொண்டு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, ஆமென், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory, hallelujah. எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் தகப்பனே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர நன்மைகளினாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புவீராக. கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்தி அபிஷேகித்து வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களையும் கைகளின் பிரயாசங்களையும் கைட்டு செய்கிற சகல வேலைகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் சந்ததிகளையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய எல்லா பிரயாசங்களிலும் ஆசீர்வாதமும் வெற்றியும் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரே பாடினது போலவே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவன். எங்களுடைய சத்துருக்களை எங்களுடைய கால்களின் கீழ் வைத்து வெற்றியை கொடுக்கிற தேவன் நீர். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஜெய கிறிஸ்துவாய் சேனைகளின் கர்த்தராய் எங்களுக்கு முன்பாய் போய் குணலானவைகளெல்லாம் செவைப்படுத்தி தடைகளெல்லாம் நீக்கி, ஆமென், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாய் கடந்து போகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர்கள் முன்பாய் போய் வழியை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த அடியார்களுக்கு வானம் திறக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? Glory, hallelujah. உயர்வனே உயர்வனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னை நோக்கி பார்த்திடுமே. உயர்வனே உயர்வனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. Glory, hallelujah. அன்பும் இறக்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் கால வேளையிலும் திறந்த உள்ளத்தோடு எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இந்த வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். டாக்டர் ஜோயலுக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து பாஸ்டர்மா வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு கடந்து போகலாம். ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 121. 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திற்குள் தேவனாகிய கர்த்தர் நம்மை சுகபலனோடு கொண்டு வந்தபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கே மகிமை. இந்த நாளில் கூட இந்த வருஷத்தினுடைய ஒரு அரை வருஷத்தை என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். தேவ கிருபையினால் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதமும் உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்திற்குள் உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் இந்த ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிறதான ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்க எல்லாரும் கேட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப என்னது, ரொம்ப நன்கு அறிந்த நன்கு தெரிந்ததான ஒரு சங்கீதம். அல்லேலூயா. அப்படி தானே? எத்தனை பேருக்கு சங்கீதம் தெரியாது? எனக்கு தெரியாது இந்த சங்கீதம், ஒருவேளை இது நான் மனப்பாடம் பண்ணலைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே என்னது, மிகவும் அதிகமாய் தெரிந்த நம்முடைய நினைவில் வைத்து கொள்ளக்கூடியதான ஒரு வசனமாய் சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டு நம்ம தியானிக்கிறோம். நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தானே? ஆமேன். அல்லேலூயா. ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அதுபோல் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புதிய மாதத்திற்குள் நம்ம கடந்து வருகிற பொழுது இன்னும் அதிக சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டதான சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாய் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே அந்த வசனத்தை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் வாழ்கிறதான உலகத்தில் எங்கே கேட்டாலும் என்னவா இருக்கிறது, தீங்குகளை குறித்து தான் என்ன பண்ணுறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நியூஸ் பேப்பரை பார்த்தாலும், ஒருவேளை நம்ம நியூஸில் கேட்டாலும், அதாவது டெலிவிஷனில் நியூஸில் கேட்டாலும், இல்லாவிட்டால் நம் கண்ணெதிரே பார்க்கக்கூடிய காரியங்களாக இருந்தாலும், எங்கும் தீங்கு நேரிடுகிற காரியத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் தீங்குகள், தீமைகள். நினைக்க முடியவில்லை பல காரியங்கள். பாருங்கள், வீட்டுக்குள் தீமைகள் உண்டாகிறது, ரோட்டில் போனால் தீங்கு உண்டாகிறது,
நாட்டுக்குள்ளே என்ன இருக்குது? தீங்குகள் உண்டாகிறது. தேசங்களுக்குள் என்ன பண்ணுகிறது? தீங்குகள் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யுத்தங்கள் நடக்கிறது, சண்டைகள், பிரச்சனைகள். பாருங்க, மணிப்பூர் மாநிலம் என்ன பண்ணி கொண்டிருக்குதாம்? பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாராம்? எல்லா தீங்குக்கும் என்ன பண்ணி விடுவாராம்? விலக்கி காப்பாராம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்மை தீங்குகளுக்கு விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்படும்படியாய் ஆண்டவர் ஒரு நாளை குறித்த பொழுது எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் ஏற்பட வேண்டியதான வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்கள் வீடுகளில் இருக்கிறதான நிலை கால்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து அதில் பூச வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சங்கார தூதன் என்ன பண்ணுவான்? அது புறப்பட்டு வழியாக போகிற பொழுது எந்த வீடுகளிலெல்லாம் இரத்தம் இருக்கிறதோ அந்த வீடுகளெல்லாம் சங்காரம் இருக்காது. இரத்தம் இல்லாத வீடுகளில் என்ன உண்டாயிருக்குமாம்? முதற் பிள்ளை சங்காரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திற்கும் உண்டாயிருந்ததான அந்த தேசத்தில், எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய சங்காரம் உண்டாயிருந்தது, ஒரு பெரிய தீங்கு நேரிட இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணி கொண்டாராம்? ஒரே தேசத்தில் நேரிட்டிருந்ததான அந்த தீங்கிலிருந்து எகிப்தியருக்கு அந்த தீங்குகள் நேரிட பண்ணினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தீங்குகளுக்கு இருந்து ஆண்டவர் எப்படி பண்ணி கொண்டாராம்? விலக்கி காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணி விடுகிறாராம்? விலக்கி காத்து கொள்ளுகிறாராம், விலக்கி விடுகிறார். தீங்குகள் வரும், நமக்கு நாம் நினைத்து கொள்ளக்கூடாது தீங்கு நமக்கு நேரிடவே கூடாது என்று சொல்லி. தீங்குகள் வந்தாலும் தீங்குகள் நடுவிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணி விடுகிறாராம்? பாதுகாத்து கொள்ளுகிறார், காப்பாற்றி விடுகிறார். அல்லேலூயா, விலக்கி விடுகிறாராம். அல்லேலூயா. தீங்கு வரும். பாருங்கள், எத்தனை நேரம் நாம் அதை அனுபவித்திருக்கிறோம்ல. நிறைய நேரம் நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்மை அந்த சற்றே என்ன பண்ணுவார்? அந்த நிமிஷத்தில் கர்த்தர் நம்மை விலக்கி விடுவித்திருப்பார். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை பிரச்சனை நடுவிலிருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி விடுவித்திருக்கிறார். சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவோம்? வந்து சாட்சி சொல்லுவோம்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னை கண் இமைக்கிற நேரத்தில் தானே ஆண்டவர் என்னை விடுவித்தார், தப்புவித்தார் என்று நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறதான தேவர் அவர் என்ன பண்ணுகிறது இல்லையாம்? அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏதொன்று நம்ம என்ன பண்ணாதாம்? சேதப்படுத்தாதபடிக்கு தீங்குகளுக்கு கர்த்தர் நம்ம என்ன பண்ணி விடுகிறாராம்? விலக்கி நம்மை விடுகிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? காத்து கொள்ளுகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இது. நாம் ஒரு வருஷம், நம்ம 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இந்த வசனத்தை வாக்குத்தத்த வசனமாக எடுத்து நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், அல்லேலூயா. தீங்கு நம்ம சுற்றிலும் தீங்கு இருக்குது. நாம் தீங்கில்லாதபடி தீங்குகளுக்கு விலக்கி காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய பலன் இல்லை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வாக்கு கொடுக்கிற தேவன், வாக்கு மாறாதவர். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கருத்தில் இருக்கிறது? அதை முற்றிலுமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், என்ன செய்ய மாட்டேன்? இனி தீங்கை காணாதிருப்பா. எல்லாம் நம்முடைய வாயில் சொல்லணும். ஸ்தோத்திரம். நம்ம நடந்து முடிந்த காரியம், நம்மை விட்டு போன காரியம், ஒருவேளை நம்ம இழந்து விட்ட காரியம், இதையே நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இனி கர்த்தர் நமக்காய் செய்ய வைத்திருக்கிறதான அந்த பெரிய காரியங்களை குறித்து நாம் நம்முடைய வாயினால் அந்த வார்த்தைகளை, வசனங்களை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கே இருக்கணுமா? நம்ம கூட இருக்கணுங்க. ஸ்தோத்திரம். போன வாரம் எல்லாம் வசனத்தை தியானித்தோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாருங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன உண்டாகாதாம்? தீங்கு என்ன பண்ணுகிறது இல்லையாம்?
காணவே மாட்டோம், தீங்கை நம்ம பார்க்கவே மாட்டோம். தீங்கு விலக்கிறது அடுத்த காரியம். தீங்கை நம்ம என்ன பண்ண மாட்டோமா? காண்பதில்லை. நம் கண்களினால் கூட என்ன செய்ய போகிறதில்ல. நமக்கு நேரிடுகிற தீங்கை ஒருவேளை நமக்கு வரும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அந்த தீங்கை நம்மால் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். தீங்குகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை தப்புவித்து விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீங்கு நம்மை அணுகாமல் இருக்கணும். தீங்கை நாம் காணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணணும்? நம்ம கூட இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. கர்த்தர் சொன்னார், அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நாம் தான் என்ன பண்ணிடுறோம்? நிறைய நேரம் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் தூரம் போயிடுறோம். ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறோம். ஒருவேளை கஷ்டம், நெருக்கடி, பல காரியங்கள் வருகிற பொழுது நாம் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரம் போய் விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் நம்மை விட்டு ஒரு நாள் விலகாத தேவன். வசனத்தில் பார்க்குறோம்ல, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையா. ஸ்தோத்திரம். அவர் எப்படி இருக்கிறாராம்? நமக்கு வலது பக்கத்திலே நமக்கு நிழலா இருந்து கொண்டு இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நேரம் இல்லாததுனால நான் வசனத்தை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனை தீமை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், கர்த்தர் நம் நடுவில் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் என வரும் நாட்கள். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்க என்ன பண்ண மாட்டேன்? பார்க்க மாட்டேன், காணாதிருப்பா என்று சொல்லி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவனை தீமை அணுகாதான். ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குல்ல சங்கீதத்தில், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. அதுபோல தீமை கர்த்தருக்கு பயப்படுகிறவனை என்ன பண்ணாதாம்? தீமை அணுகாதாம், நெருங்கே வராதாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணாது? தீமை அணுகுவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தீமை, தீங்கு எல்லாமே என்னது? ஒரே அர்த்தமுடையதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் என்ன பண்ணுவானாம்? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், ஒருவேளை தீங்குகள், அதாவது சிறுமையான நிலைமையில், ஏழ்மையான நிலைமையில், வறுமைக்குட்படுத்தப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறார்கள். அவர்களால் அவைகளை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறதான ஜனங்களுக்காக யார் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற சிந்தை உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தீங்கு வராம கர்த்தர் விடுவித்து விடுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிறைய காரியங்கள், 2-3 காரியங்களை தான் நாளுக்கு கொண்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தீமை நின்று ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? விலக்கி நம்மை காத்து கொள்வாராம். நம்ம என்ன செய்கிறாராம்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே அசைந்து கொண்டிருக்கிற அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய காரியங்களில் அசைவு, ஜபஜீவியத்திலே அசைவு, இப்படிப்பட்ட அசைவுகள் இல்லை. நம்மெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? ஸ்திரப்படுத்தி நம் கால்களை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இவைகளை செய்து நம்ம என்ன செய்கிறாராம்? தீமைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு நம்மை நெருங்குகிறது தான். உதாரணத்தை பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தில் பார்க்கிறோம், தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறதான 3 எபிரேய புருஷர்களும் அந்த பொற்சிலையை வணங்காதது நிமித்தமாய் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? எரிகிறதான அக்கினி ஜுவாலையின் நடுவிலாக அவர்கள் போடப்பட வேண்டும் என்கிறதான் உத்தரவு. அதே போல் எல்லா விதமான இசைக்கருவிகளும் மீட்டப்படுகிற பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த பொற்சிலையை விழுந்து வணங்கினார்கள். ஆனால் இந்த 3 எபிரேய புருஷர்கள் மாத்திரம் என்ன செய்யலையா? விழுந்து வணங்கலை. அப்போ கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க 3 பேரும் செய்யலை, இவங்க மட்டும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்ன பொழுது அந்த ராஜாவின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அந்த புருஷர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவர் விடுவிக்காமல் போனாலும்
நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு வைராக்கியம் இல்லை! ராஜாவினிடத்தில் போய் பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோயா, நாங்கள் எங்களுக்கு சிலை வணங்குறதெல்லாம் எங்களுக்கு என்ன கிடையாது, எங்களுடைய ஒழுங்கு கிடையாது, நாங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது இப்படிலாம் சொல்லலை. பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்குவதில்லை என்கிறத ராஜாவாகிய உமக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். யூதர்கள், நாங்கள் எபிரேயர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் உலகத்தாரை போல நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வாழ மாட்டோம். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருக்காய் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் மற்ற மனிதர்களைப் போலவே வாழ்கிறோமா, இல்லை நமக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அது மற்றவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், இவர்கள் இதை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, சர்ச்சைக்கு போகிறவங்க, இயேசுவின் பிள்ளைகள், அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அவங்க என்ன பண்ணி வைத்திருக்கணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, மாலை அணிவித்து அவங்கள உட்கார வச்சாங்களா, என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததான அந்த அக்கினி சூளை அதிகரிக்கப்பட்டது. அல்லேலூயா, சொல்லப்படுகிறது. அதை கொண்டு போனதான புருஷர்கள், அவங்கள கொண்டு போனாங்களே அந்த புருஷர்கள் என்ன பண்ணலையா, திரும்பி வரலை. ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் கருகி போயிட்டாங்க. ஆனால் அந்த அக்கினிக்குள் போடப்பட்டதான 3 புருஷர்களும் உயிரோடு காக்கப்பட்டார்கள். எத்தனை பெரிய தீமைக்கு கர்த்தர், தீங்குக்கு கர்த்தர் விலக்கி காத்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் எப்படி விலக்கி காப்பார் பாருங்க. அக்கினி சூளையின் நடுவில் போனாலும் கூட, ஆமீன், தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலுடைய ஒருவர் உள்ளே இருந்து அவர்களை தப்புவித்தார், பாதுகாத்து கொண்டார். அவர்கள் மேல் அக்கினியினுடைய அந்த மனம் கூட எரியலையா, அவர்களுடைய முடி கூட கருகி போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கதை மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதை அனுபவித்து பார்க்கலாம். அக்கினி சூளை எரிக்கப்பட்டதான அந்த அக்கினி சூளையின் நடுவில் 3 பேர் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். கொண்டு போய் போடப்பட்டாங்க. ஆனால் 4வதாக ஒருவர் அங்கே என்ன பண்ணுகிறார், காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போடப்படும் பொழுது 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், தேவகுமாரனாகி அவர் தான் போய் என்ன பண்ணுகிறார், அந்த அக்கினி சூளைக்குள்ளாய் திரும்பவான். 3 பேருக்கும் பிறகுதான் அவர் போகிறார். அவங்க 3 பேர் போகிறதுக்கு முன்னாடி போயிருந்த ஆண்டவர் என்ன பண்ணலை, அக்கினி சூளையில் போயிருந்தாரா, தெரியும்ல இந்த சம்பவம். ஆமீன். 3 பேர் மட்டும்தான் அவங்க தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டது 3 பேர் தான். அந்த ராஜாவே சொல்கிறார், நான் தூக்கி போட்டது 3 பேர் தானே, இப்போ 4 பேர் என்ன பண்ணுறாங்க, உலாவி கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீங்கு ஒருவேளை நமக்குள் தீங்கு நேரிடும் போல காணப்பட்டாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, தப்புவித்து விடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்கினி சூளையிலே காணப்பட்ட அந்த 3 புருஷர்கள் அக்கினியில் போடு மட்டும் என்ன பண்ணலை, காப்பாற்றப்பட்டாங்களா, விடுவிக்கப்பட்டாங்களா? அந்த 3 பேர் சொன்னாங்களே, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் என்று சொன்னாங்களே, அவங்க ஆண்டவர் விடுவிக்கப்பட்டாங்களா? விடுவிக்கப்படவில்லை. அக்கினி சூளை மட்டும் கர்த்தர் அனுமதித்தார் தான். ஆனால் அக்கினிக்குள் போன பொழுது அந்த அக்கினி அவர்களை பேலன்ஸ் செய்யவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் என்ன செய்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அன்று பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் என்ன பண்ணார், தீமையினின்று விலக்கி காத்து கொண்டாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீங்கு நாளில் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார், தம்முடைய கூடார மறைவுக்குள்ள நம்ம மூடி வைத்துக் கொள்வாராம். மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். எங்கும் தீங்கு இருக்கும், ஆனால் கர்த்தர் தீங்கு அணுகாம தீங்கு நாளில் கூடார மறைவுக்குள்ளார ஆண்டவர் மூடி மறைத்து கொள்வாராம். இந்த கோழியை பார்த்துருக்கோம், கோழி குஞ்சுங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், எந்த பிரச்சனை வந்தாலும் அது என்ன செய்யாது, அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. பாருங்க, நிறைய தடவை நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம்ல. தீங்கு என்ன பண்ணப்படுகிறது, அணுகாதபடி ஆண்டவர் என்ன பண்றாராம், பாதுகாத்து கொள்ளுகிறார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவனை உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அந்த தேவன் நம்ம என்ன பண்ணுகிறாராம், பாதுகாத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கூடார மறைவுக்குள் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாபேஸ் என்கிறதான ஒரு மனுஷன், யூதாவினுடைய சந்ததியில் வந்ததான ஒருவர். யாபேஸ் என்று சொல்லப்படுகிறதான இவர் எப்படி காணப்படுகிறாராம்? அவருக்கு அவங்க அம்மா வச்ச பேர் வந்து யாபேஸ் தான். எப்படி வச்சாங்க தெரியுமா? நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு என்ன பேர் வச்சிட்டாங்க? யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க. ஆனால் அந்த யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. நான் பிறக்கும் பொழுது தான் துக்கத்தோடு பெற்றாங்க. ஆனால் தீங்கு என்னை என்ன பண்ணக்கூடாத, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டானாம். இந்த ஜெபத்தை தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? துக்கத்தோடு பெற்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறார், தீங்கு என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அருளினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய ஜெபம் யாபேசின் ஜெபம் போல இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான தீங்குகளுக்கும் விலக்கி விடுவித்து பாதுகாப்பார். வசனத்தை இந்த நாட்களில் நம்முடைய தியான வசனமாய் வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் தீங்குகளுக்கு நம் எல்லாரையும் விலக்கிக் கொள்வாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. எந்த தீங்கு எனக்கு வராது. அல்லேலூயா, ஆமேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல அக்கினி சூளைக்குள்ள போகிற அனுபவமா இருந்தாலும் அது என்ன சேதப்படுத்தாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர், ஆமென், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இடைவிடாமல் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, என்னை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் 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 பிரைஸ். எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் துதிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். க்ளோரி 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 க்ளோரி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கூடாரம் அறிவிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள பராமரிப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம். பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமென். அவர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். போக்கை வரத்தை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலாம் பாடலாம். காக்கும் கரங்கள் உடனக்கு காத்திடுவார் கிருபையாலே. பாடல நம்ம பாடுவோம். ஆமென். பாடும் பொழுது நீங்க ஆமென் கர்த்தரை மையப்படுத்தி காணிக்கை செலுத்துங்க. ஆமென். கர்த்தர் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். க்ளோரி க்ளோரி. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படி
கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. Praise the Lord. Hallelujah. Amen. வாக்குத்தத்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். Praise the Lord. காணிக்கைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவன், வார்த்தையிலே உண்மையுள்ள கர்த்தர், வார்த்தையின்படியே செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஒருவரே அந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசித்து நாங்கள் நடக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு தியானித்த அந்த வார்த்தையின்படியே ஆமென். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். ஆமென். அவர் இது முதற்கொண்டு என் போக்கையும் வரத்தையும் காப்பார். ஆமென். உம்முடைய பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுதும் அப்படியே உம்முடைய கிருபையுள்ள பராமரிப்புக்குள்ளே எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியத்தை நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளை கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. காணிக்கைகள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறதே உண்டு பிள்ளைகள், உதவி செய்கிறவர்கள், ஆமென், உழைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த மகளை கேட்டீர், உமக்கு நன்றி. துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஷலோம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். glory. நாளை காலை ஆராதனை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நல்லா இந்த நாள்ல ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோட வாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். Praise the Lord. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாமா? பக்கத்தில் வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. ஆமென்.